அவர் தான் வில்லனான்னு பார்த்தா நிறைய பேர் வராங்க. ஜாக்கி ஷெராஃப் வராரு, பிரசன்னா வராங்க, டக் டக் டக்னு சிம்ரன் மேம் வராங்க, ஆன்டகனிஸ்டா ப்ரொட்டகனிஸ்டா தெரியல. இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அந்த காஸ்டிங் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க படத்துல ஆதிக் சாரோட? ஆனால் நிறைய பேர் உள்ளே இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய கூட்டம் இருக்குது. ஆனால் இந்த அர்ஜுன் தாஸுக்கு கொடுக்கப்பட்ட விஷயந்தான் ரொம்ப எனக்கு ஆச்சரியமாகவும் இருக்குது. ஏன்னா இப்போ ரொம்ப வளர்ந்து வர்ற நடிகர்களில் ரொம்ப முக்கியமானவராக அர்ஜுன் தாஸ் இருக்கார். அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு பழைய ரகுவரனை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வருது. ரகுவரன் வந்து ரொம்ப ஹைட்டு, இவர் அது பாதி கூட இருக்க மாட்டார். ஆனால் அந்த நடிப்பு, அந்த டைலாக் டெலிவரி, அந்த பார்வை, அந்த ப்ரெசன்டேஷன் எல்லாமே அவர் வந்து ஒரு மினி ரகுவரனாக தான் நான் பார்க்குறேன் அவரை. இந்த படத்தில் அவருக்கான ஸ்ட்ரென்த் நிறையா இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ மாஸ்டர் படத்தில் பிரமாதமாக பண்ணியிருப்பார் அவர். அந்த விஜயோட வந்து அப்படி இருக்கும் அவருடைய இது. பட்டு அவ்வளவு ஸ்ட்ராங்காக ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தா கூட அவர் 10 பேரில் ஒரு வில்லன், 5 பேரில் ஒரு வில்லன்கிற மாதிரி தான் வந்து. மாஸ்டர்லயுமே விஜய் சேதுபதி தானே. ஆமாம் ஆமாம். இப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அவருக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க.